டப்பியோக்கான்னு சொல்லக்கூடிய மரவள்ளி கிழங்கு வச்சு செய்யக்கூடிய ரொம்பவே டேஸ்டியான ஒரு டெசர்ட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் மரவள்ளி கிழங்கு அடை, இல்லாக்கட்டி கோப்படை, இல்லாக்கட்டி தம்ரோட் கூட சொல்லுவாங்க. மரவள்ளி கிழங்கு தம்ரோட். இந்த ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபராசோன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ் செய்கிறதுக்காக நான் 1 கிலோ டப்பியோக்கா மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கிறேன். இந்த மரவள்ளி கிழங்கை நல்லா வெளியில் தோலை சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவினதுக்கப்புறம் இந்த மரவள்ளி கிழங்கை எடுத்து நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் கிரேட்டரில் உள்ளத்துலேயே சின்ன சைஸாக பார்த்து அதில் கிரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ரொம்பவே ஃபைனாக இருந்தால் தான் இந்த அடைக்கு கிடைக்கக்கூடிய டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சுகர், கார்டமம் ஏலக்காய் ஒரு 3, அப்புறம் உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் லெவல் உங்களுக்கு கூடவும் ஏற்றுக்கலாம், இல்லை குறைச்சிக்கவும் செய்யலாம், உங்களோட டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து. இப்போ நம்ம நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்கோட 1 கப்பு தேங்காய், அப்புறம் 1/4 கப்பு ரவா, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சுகர் பவுடர் அதையும், அப்புறம் 2 முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இவ்வளோ தான் இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இதை நல்லா கிளறி வச்சதுக்கப்புறம் நம்ம எதில் அந்த பாத்திரத்தை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம சீனி நல்லா தூவிக்கணும். சுகர் கோட் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த சுகரை கேரமலைஸ் பண்ணணும். அடுப்புக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த சுகரை அந்த சுகர் பேனை நீங்கள் மேலே வச்சிங்கன்னா அது மெதுவாக கேரமலைஸ் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா கருகி போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு டேஸ்ட் கசக்கும். அதனால் மெதுவாக தான் இந்த ஸ்டெப்பை நம்ம செய்யணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த சுகர் நல்லாவே கேரமலைஸ்ட் ஆகிருக்கு. இது நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு சுகர் இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூடவாக வேணும்னா நீங்கள் கூட போட்டுக்கலான்ட்டு. அந்த டயத்தில் எப்போதுமே இந்த நம்ம கேரமலைஸ் பண்ணுற சுகர் எக்ஸஸ் சுகர் கொடுக்கும். ஸோ அப்போ எப்போதுமே கொஞ்சம் சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக்கி வச்சுக்கோங்க. நல்லா பார்த்திங்கன்னா அந்த டப்பியோக்கா மிக்சரை நம்ம அந்த பேனில் போட்டு நல்லா ஃப்ளாட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு மேலே 2 டீஸ்பூன் நெய் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கு தம்ரூட்டை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீம் பண்ணுறதுக்காக இது ஒரு ஸ்டீம் செட்டு. இது நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஸ்டீம் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு செட்டு. இது கூட 2 லேயர் ட்ரே வரும். அதுக்கப்புறம் ஒரு கம்பி மாதிரி கொடுத்து லாக் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். அது நான் இந்த 2 ட்ரேலையுமே நான் ஃபில் பண்ணி வச்சுட்டு மேலே லேயரில் நான் ஃபாயில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற 2 மரவள்ளி கிழங்கு ட்ரேஸையும் உள்ளார்க்கு எடுத்து வச்சுட்டு நம்ம லெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு எப்படியுமே ஒரு 8 விசிலாவது தேவைப்படும். இதே ரெசிப்பியை நீங்கள் அந்த சுகரை கேரமலைஸ் பண்ணாமல் டைரெக்டாக டப்பியோக்காவை ஸ்டீம் பண்ணியும் பண்ணலாம். இந்த டிஷ் ரொம்ப ஒரு டேஸ்டியான, அட் த சேம் டைம் ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட தான். மரவள்ளி கிழங்குக்கு நிறைய ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இப்போது அந்த ஃபாயில் பேப்பர் ஓப்பன் பண்ணி பார்த்தா இது ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். இதில் நம்ம டூத் பிக் இல்லாக்கட்டி நைஃபை இன்சர்ட் பண்ணி பார்த்தா அது க்ளீனாக வரணும். அப்போ தான் வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி வேவாக்கட்டினா நீங்கள் இன்னும் ஒரு 1 or 2 விசில்ஸ் நீங்கள் விடுங்க. இதுதான் இந்த ஃபினிஷ்டு டெசர்ட்டு. இங்கே கீழே பாருங்கள், அந்த கேரமலைஸ் பண்ண சுகர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னுட்டு பார்க்கவே டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐ ஹோப் யூ வில் லைக் இட். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.